நல்லடியார்கள் யார், இறை எச்சமுடையவர்கள் யார் என்று சொல்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஷைத்தான் எப்படி உங்களுடைய தாய் தந்தையர்களை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினானோ அதுபோல உங்களை ஷைத்தான் குழப்பத்தில் ஆழ்த்திவிட வேண்டாம். ஒன்று சூதாட்டம், இன்னொன்று குடிபோதை, இந்த மதுபானத்துக்கு அடிமையாவது. இந்த ரெண்டை எவர்கள் கையெடுத்துக் கொள்கிறார்களோ அவரிடத்திலே தொழுகை இல்லாமல் போய்விடும், அல்லாஹ்வை பற்றி சிந்தனை இல்லாமல் போய்விடும். இந்த இரண்டும் இல்லாமல் போனாலே அவன் ஆல்ரெடி நரகத்துக்கு என்ன செய்கிறான், முன்பதிவு செய்து கொள்கிறான். நீ சம்பாதிச்ச காசையா என்ன செய்கிற, அடுத்தவங்க கொடுத்து ஓதுற, குடும்பத்தில் எப்படி போனால் உனக்கு என்ன, உன் அண்ணன் தம்பி எப்படி இருந்தால் உனக்கு என்ன, அவன் எக்கடி கெட்டு போனால் எதை பற்றி பார்க்காத, நீ சம்பாதிச்ச காசு உனக்கு சொந்தமானது. இது யாருடைய வேலை, ஷைத்தானுடைய 24 hours வேலை. ரொம்ப நினைச்சு உஜாரா இருக்கணும். அசால்ட்டா இருந்தால் தொலைஞ்சோம். நம்ம இங்கே அசால்ட்டா இருந்தால் மறுமையில் மிகப்பெரிய வேதனைக்கு ஆளாகி விடுவோம். நம்ம லைஃப்பில் எதையெல்லாம் நல்லது நினைச்சு நம்ம செய்ய போகிறோமோ, அல்லாஹ்வுடைய தூதரும் எதெல்லாம் கூடும் என்று நமக்கு சொல்லி இருக்கிறாரோ அதையெல்லாம் நாம் செய்ய முற்படுகின்ற பொழுது ஷைத்தான் நமக்கு கண்டிப்பாக வந்து அவனுடைய சேட்டைகளை காட்டிக்கிட்டே இருப்பான். ஒரு பக்கத்தில் வறுமையிலும் பசியிலும் வாடிக்கொண்டு மக்கள் இருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயமே பண திமிரின் காரணமாக அபரிவிதமான செல்வத்தை கொடுத்த ஒரே காரணத்திற்காக ஆடம்பரமான விருந்துகள், மிக பிரம்மாண்டமான மண்டபங்களை தேர்ந்தெடுத்து நானும் கல்யாணம் செய்கிறேன், நானும் என்ன செய்கிறேன், நான் விருந்து வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு மிகப்பெரிய சொத்துக்களை அழித்து செலவழிக்கிறத பார்க்குறோம். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون ويا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين اتقوا إذا مسهم طائف من الشيطان تذكروا فإذا هم مبصرون. وقال النبينا صلى الله عليه وسلم حفت الجنة بالمكاره وحفت النار بالشهوات. புகழும் புகழ்ச்சியும் அனைத்துலகையும் படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே நிலவட்டுமாக. அவனுடைய அருளும் அன்பும் உலக தூதர் உத்தம போதகர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வழியை பின்பற்றி வெற்றியடைந்த அவர்களின் குடும்பத்தினர்கள், சத்திய சீலர்களான சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், உலகத்தில் வாழ்ந்து மறைந்த இஸ்லாமிய பெருமக்கள், வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இஸ்லாமியர்களின் மீதும் நிலவட்டுமா என பிரார்த்தனை செய்தவனாக இன்றைய இந்த ஜும்ஆவுடைய ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்று சொன்னால், இக்லாகு மனாஃபிதி ஷர்ர், தீமையின் வாசல்களை அடைத்தல் என்கின்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அன்பான நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இந்த உலகத்திலே படைத்து நமக்கு தேவையானதையெல்லாம் வழங்கியிருக்கிறான். இந்த தேவையானவைகளை நாம் இந்த உலகத்தில் அனுபவித்து கொண்டு ஏதோ வாழ்ந்தோம் மறைந்தோம் என்கின்ற அடிப்படையில் இல்லாமல், இந்த உலகம் நிரந்தரமானதல்ல. இந்த உலகத்திற்கு பின்னால்
அழிவில்லாத ஒரு உலகை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அங்கே இந்த உலகத்தில் எவர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து, எவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிந்து ஒழுங்காக நடக்கிறார்களோ அவர்களுக்கு மகத்தான வெற்றியை அங்கே வைத்திருக்கிறான். அந்த வெற்றி நிரந்தரமானது, அது எப்பொழுதுமே நீடித்து நிலைத்திருக்கும். அந்த உயர்ந்த வெற்றியை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே நாம் இறைவன் இவைகளையெல்லாம் நமக்கு தீமை என்று தடுத்து செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறானோ அவைகளையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டும் அவைகளை செய்யாமல் நாம் ஒதுங்கி இருப்பது சாலச் சிறந்தது. இந்த தீமைகளை நமக்கு கூட இருந்து செய்வதற்கு தூண்டக்கூடிய ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் அவன்தான் ஷைத்தான். அந்த ஷைத்தானை நாம் வெற்றி கொள்வது, அவனை நம்முடைய விஷயத்திலே நாம் அவனுடைய விஷயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும். அவனை எந்த விதத்திலேயும் நம்முடைய வாழ்க்கையிலே அவன் வெற்றி பெறுகின்ற அளவுக்கு நாம் நடந்து கொள்ளக்கூடாது. எப்பொழுதெல்லாம் ஷைத்தான் நம்மிடத்திலே தீமையை தூண்டுகின்றானோ, எப்பொழுதெல்லாம் ஷைத்தான் அவனுடைய சேட்டைகளை நம்மிடத்திலே காட்டுகின்றானோ அப்பொழுதெல்லாம் நாம் விழிப்புணர்வோடு இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்கின்ற பொழுது உண்மையான ஈமான்தாரிகள் யார், இறையச்சமுடையவர்கள் யார் என்று சொல்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னல்லதீன தக்கோ இதா மஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தானி ததக்கரு. நிச்சயமாக இறையச்சமுடையவர்கள் அவர்கள் ஷைத்தானிடமிருந்து ஏதாவது ஒரு தூண்டுதல் அவர்களுக்கு வந்தால், அதாவது ஷைத்தானிடமிருந்து அவர்களுக்கு ஒரு ஆதிக்கம் வந்தால் ததக்கரு அவர்கள் சுதாரித்துக் கொள்வார்கள், ஃபைதாக முபஸிரூன் அவர்கள் விழிப்புணர்வோடு இருந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ ஈமானுடைய இறையச்சத்தினுடைய அடையாளம் என்னவென்று சொன்னால், எப்பொழுதெல்லாம் ஷைத்தான் நம்மை தீயதை செய்ய வேண்டும் என்று தூண்டுகிறானோ அப்பொழுதெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், ஷைத்தான் நம்மை நரகம் என்னும் படுகுழியிலே தள்ளுவதற்கு நம்மை ஆளாக்க பார்க்கிறான். அப்படி ஆளாகிவிட்டால் அந்த நிரந்தர நரகத்திலே நாம் விழக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும். அதற்காக நாம் அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி விழிப்புணர்வு அடைந்து அவன் செய்கின்ற அந்த சேட்டையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது நமக்கு மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது. நாம் வாழ்கின்ற வாழ்க்கை முழுவதுமே அவன் நம்மிடத்தில் இது போல தவறுகளை செய்வதற்கு தூண்டிக்கொண்டே இருப்பான். எப்பொழுதெல்லாம் தீமையை கொண்டு நம்மை ஏவுகிறானோ அப்பொழுதெல்லாம் அவன் விஷயத்திலே நான் மிக கவனத்தோடும் கண்காணிப்போடும் இருந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் நான் கட்டுப்படுவேன், இந்த ஷைத்தானுக்கு நான் ஒருபோதும் கட்டுப்பட மாட்டேன். அப்படி ஷைத்தானுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டால் என்னுடைய நிலைமை நரகத்திலே மிக மோசமான நிலைமையாக இருக்கும். அதற்கு நான் ஒருபோதும் வழிவகுக்க மாட்டேன் என்று விழிப்புணர்வோடு இருந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன செய்கிறான், சூரத்துல் அஅராஃபிலே 201வது வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்கிறான், இன்னல்லதீன தக்கோ, நிச்சயமாக ஈமான்தாரிகள் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தானி ததக்கரு, அதாவது ஷைத்தானிலிருந்து உண்மையான இறையச்சமுடையவர்களுக்கு தூண்டுதல் வந்தால் உடனடியாக ததக்கரு அவர்கள் சுதாரித்துக் கொண்டு ஃபைதாக முபஸிரூன் அவர்கள் என்ன செய்வார்கள், உணர்ந்து கொண்டு நல்ல முறையில் இருப்பார்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போ நமக்கு அல்லாஹ் தஆலா இதை சொல்வதோடு நின்று விடாமல் ஷைத்தானுடைய தூண்டுதலுக்கு ஆளாகி யார் இந்த உலகத்திலே முதலாக கெடுக்கப்பட்டார் என்ற உதாரணத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா ஷைத்தானிடமிருந்து நீ விழிப்புணர்வு இருந்து கொள் என்று மட்டும் சொல்லாமல் இந்த ஷைத்தானுடைய தூண்டுதலுக்கு ஆளாகி முதலாக வழிகெடுக்கப்பட்டவர் யார் என்ற செய்தியும் அல்லாஹ் தஆலா சேர்த்தே நமக்கு உதாரணமாக சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், ஷைத்தானுடைய பார்வை எப்படி இருக்குன்னு பாருங்க. யாபனி ஆதம என்று அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்த உலக மக்களையும் அழைத்து சொல்கிறான். யாபனி ஆதம, அதாவது ஆதமுடைய மக்களே, லா யஃப்தினன்னக்கும் ஷைத்தானு கமா அஹ்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னா, அதாவது ஷைத்தான் எப்படி உங்களுடைய தாய் தந்தையர்களை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினானோ அதுபோல உங்களை ஷைத்தான் குழப்பத்தில் ஆழ்த்திவிட வேண்டாம். உங்களுடைய தாய் தந்தையை ஆதமையும் ஹவ்வாவையும் இந்த ஷைத்தான் என்ன செய்தான், அவர்களை மூளை செலவை செய்து அவர்களுக்கு தேவையில்லாத ஆசைகளை உண்டு பண்ணி அவர்கள் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சுவனத்திலிருந்து அவர்களை வெளியேற்றினான். அதுபோல உங்களை ஷைத்தான்
உங்களை மூளை செலவை செய்து உங்களை குழப்பத்தில் ஆழ்த்தி விடுகின்ற அளவுக்கு நீங்கள் போய்விடக்கூடாது. எப்பொழுதெல்லாம் ஷைத்தான் இது போன்ற முறைகளை கையாளுகிறானோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். என்ஜி அனுகுமா லிபாசகுமா லிரியகுமா சௌஆத்திகுமா. ஷைத்தான் அதன் மூலமாக ஆதம் ஹவ்வாவுடைய அந்த ஆடைகளை களைந்து அவர்களுக்குண்டான மறைவிடத்தை அவர்களுக்கு காட்டுவதற்கு இது போன்று செய்தான். ஏனென்று சொன்னால் இன்னகு யராக்கு ஹுவ கபீரு, அதாவது அவனும் அவனுடைய கூட்டாத்தாரும் உங்களை பார்க்கிறார்கள். மின் ஹைசுலா தரவுலகும், நீங்கள் பார்க்காத விதத்தை அவன் பார்த்து கொண்டிருக்க. அவன் மட்டும் பார்க்கல, அவனுடைய கூட்டாளிகள் எல்லாம் நீங்க என்ன செய்றீங்க ஏது செய்றீங்க எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இன்ன ஷைத்தான, நிச்சயமாக ஷைத்தான், இன்னா ஜஅல்னா ஷைத்தான் அவுலியா லில்லதீன லா யுமினூன், நிச்சயமாக ஈமான் கொண்டவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு, யாரெல்லாம் ஈமான் கொள்ளவில்லை அவர்களுக்கெல்லாம் இந்த ஷைத்தான் மிகப்பெரிய தோழர்களாக இருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், யார் ஈமான் இல்லையோ, யாரிடத்தில் இஸ்லாம் இல்லையோ, எவர்கள் அல்லாஹ்வை நம்பவில்லை அவர்களுக்கெல்லாம் இந்த ஷைத்தான் தோழராக இருக்கிறான். அப்ப ஷைத்தானை நாம் ஒருபோதும் தோழராக ஆக்கி கொள்ளக்கூடாது. ஷைத்தானை எப்பொழுதுமே நாம் எதிரியாக பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவன் கெட்டதை ஏவி நம்மை நரகத்திலே தள்ளுவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுகிறான். ஆதம் ஹவ்வாவையும் அவருடைய மனைவி ஹவ்வாவை எப்படி அவன் தள்ளினானோ, பாவம் செய்வதற்கு தூண்டினானோ, அதுபோல உங்களை தள்ளுவதற்கு பார்க்கிறான். ஆகவே இன்னா ஜஅல்னா ஷைத்தான அவுலியா லில்லதீன லா யுமினூன், ஈமான் கொள்ளாத மக்களுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம், ஷைத்தானை தோழர்களாக்கி வைத்திருக்கிறோம். அது போன்ற தோழர்களுக்கு நீங்கள் ஆகிவிடக்கூடாது. அதை ஈமான் கொள்ளாத மக்களாக நீங்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஈமான் கொண்ட மக்களாக தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இதன் மூலம் நமக்கு உபதேசம் செய்கிறான். அப்ப ஷைத்தானை எப்பொழுதுமே நாம் ஒரு விஷயத்திலே கண்காணிப்போடு இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதெல்லாம் நன்மையை செய்ய நாடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் ஷைத்தான் வருவான் நம்மகிட்ட. இதை செய்ய போறியா, நீ இதை நீ செய்யாத, இதை செய்தால் உனக்கு கேடு வரும், நான் உனக்கு ஒரு ஐடியா தரேன் என்று சொல்லி அவன் தன் புறத்திலிருந்து தவறான செய்கைகள், தவறான எண்ணங்களை எல்லாம் நம்முடைய உள்ளத்திலே தூண்டி அதை செய்வதற்கு தூண்டுவான். அப்படி தூண்டுகின்ற பொழுது நாம் என்ன செய்யணும், மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அதுபோல ஷைத்தானுடைய செயல் என்ன பாருங்க, இன்னமா இரி ஷைத்தானும், நிச்சயமாக ஷைத்தான் நாடுவதெல்லாம் அதாவத்தவல் பகலாக, அதாவது கோபத்தையும் வெறுப்பையும் என்ன செய்தான் உங்களுக்கு ஏற்படுத்த. எதன் மூலமாக, ஃபில் ஹம்ரி வல் மைசிரி, சூதாட்டத்தின் மூலமாக, குடிபானத்தின் மூலமாக, போதைப் பொருட்களின் மூலமாக உங்களுக்கு பகைமையும் வெறுப்பை உண்டு பண்ண ஏற்படுத்துகிறான். அது மட்டுமில்லாமல் தொழுகையை விட்டும் அல்லாஹ்வை நினைப்பதை விட்டு அவன் இந்த குடி இருக்கிற குடி, இந்த குடிபானத்தின் மூலமாக, சூதாட்டத்தின் மூலமாக இதையெல்லாம் செய்வதற்கு அவன் நாடுகிறான். எனவே ஃபஹல்லத்து முத்தகூன், நீங்கள் இதிலிருந்து விலகி இருக்கக்கூடாதா. இப்போ ஷைத்தான் ரெண்டு விஷயத்தை கையில் எடுக்கிறான். ஒன்று சூதாட்டம், இன்னொன்று குடிபோதை. இந்த மதுபானத்துக்கு அடிமையாவது. இந்த ரெண்டை எவர்கள் கையெடுத்துக் கொள்கிறார்களோ அவரிடத்திலே தொழுகை இல்லாமல் போய்விடும், அல்லாஹ்வை பற்றி சிந்தனை இல்லாமல் போய்விடும். இந்த இரண்டும் இல்லாமல் போனாலே அவன் ஆல்ரெடி நரகத்துக்கு என்ன செய்கிறான், முன்பதிவு செய்து கொள்கிறான். அப்ப நரகத்துக்கு முன்பதிவு செய்யக்கூடிய இந்த இரண்டு செயலையும் ஷைத்தான் இந்த இரண்டின் மூலமாக நமக்கு என்ன தூண்டுகிறான். அப்ப ஷைத்தானுடைய ஆயுதங்கள் இரண்டு, ஒன்று மதுபானம், இன்னொன்று சூதாட்டம். இந்த இரண்டையும் முஸ்லிம்களாகிய நாம் ஒருபோதும் கையில் எடுத்து விடக்கூடாது. அந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறார். அப்ப ஷைத்தானுடைய விஷயத்தில் எல்லா வழிகளிலும் ஷைத்தான் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பான். அத்தனை விஷயங்களிலும் ஷைத்தானை நாம் வென்றாக வேண்டும். அவனை வின் பண்ணக்கூடாது, அவன் நம்மை வின் பண்ணிவிடக்கூடாது. அவனை தான் நாம் வின் பண்ண வேண்டுமே தவிர அவன் நம்மை வின் பண்ணிவிடக்கூடாது. இந்த விஷயத்திலே மிக கவனத்தோடு இருந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் நாம் ஏதாவது தான தர்மங்கள் செய்வதற்கு உட்பட்டால் ஷைத்தான் வருவான். நீ சம்பாதிச்ச காசையா நீ செய்கிற, அடுத்தவங்க கொடுத்து ஓதுற, குடும்பத்தில் எப்படி போனால் உனக்கு என்ன, உன் அண்ணன் தம்பி எப்படி இருந்தால் உனக்கு என்ன, அவன் எக்கடி கெட்டு போனால் எதை பற்றி பார்க்காத, நீ சம்பாதிச்ச காசு உனக்கு சொந்தமானது, அவர்களுக்கு கொடுத்து உதவாத, அவர்களுக்கு எந்த விதமான ஹெல்ப் செய்யாத என்று நிச்சயம் ஷைத்தான் இடத்திலே வருவான். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், அஷைத்தான் எழுதிக்குள் ஃபக்ர, ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை கொண்டு என்ன செய்கிறான், எச்சரிக்கிறான். நீ செலவழிச்ச உனக்கு வறுமை வந்துடும். நீ சம்பாதிச்ச காசு, நீ ரத்தம் சிந்திய காசு, நீ வெளிநாட்டில் உருவாக்கிய காசு, இந்த காசை கொண்டு போய் குடும்பத்துக்கு கொடுக்குற, ஏழை பாளைகளுக்கு கொடுக்குற, வறுமையில் வாடிகளுக்கு கொடுக்காத.
அப்படி நீ கொடுத்தா உனக்கு என்ன செய்யும், வறுமை வந்துடும் அப்படின்னு சொல்லி நினைச்சான். ஷைத்தான் நமக்கு நினைச்சான் அப்படியே பயமுறுத்தாட்டுவான். ஷைத்தான் அப்படியே நினைச்சவன் நம்மளை அப்படியே ஆட்டுவான். ஆட்டுகின்ற பொழுது அவனுடைய ஆட்டத்துக்கு நாம் ஆடி விடாமல், அவனுடைய பசப்பு வார்த்தைக்கு நாம் மயங்கி விடாமல், நீ என்னடா சொல்றது, நான் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட நான், இறைவன் எனக்கு இவ்வளவு உதவிகளை செய்திருக்கிறான், நான் அடுத்தவர்களுக்கு செய்வேன் என்பதற்காகவே தந்திருக்கிறான், ஆகவே நான் என்ன செய்வேன், அல்லாஹ் எனக்கு இந்த சொத்து, இந்த சுகங்கள், இந்த பணங்காசு எல்லாவற்றையும் பிறருக்கு நான் கொடுத்து உதவி அதன் மூலமாக சந்தோஷம் அடைவனை தவிர உன்னுடைய பேச்சுக்கு நான் ஒருபோதும் கட்டுப்பட மாட்டேன் என்று எந்த முஸ்லிம் முடிவெடுக்கிறானோ அவன்தான் உண்மையான அல்லாஹ்வுடைய அடியானாக இருக்க முடியும். அதே நேரத்திலே அதற்கு மாறாக ஷைத்தானுடைய இந்த வாக்குக்கு நாம் கட்டுப்பட்டு நாம் கருமித்தனமாக யாருக்கும் கொடுத்துதவாமல் யாருக்கு எந்த விதமாக ஹெல்ப் செய்யாமல் இருந்தோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்கிறோம், அல்லாஹ்வுக்கு பாவியாக இருக்கிறோம். அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அஷைத்தான், நிச்சயமா ஷைத்தான் எழுதிக்குள் ஃபக்ர, உங்களுக்கு வறுமையை கொண்டு என்ன செய்கிறான், பயமுறுத்தாட்டுகிறான். வயோமுருக்கும் பில் ஃபஹ்ஷாய், அவன் கெட்டவைகளை கொண்டு உங்களுக்கு வாக்களிக்கிறான். அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் எழுதிக்கும் மக்ஃபிரத்தம் வ ஃபضلا, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மன்னிப்பை நாடுகிறான், உங்களுக்கு மன்னிப்பை வழங்குகிறான். அது மட்டுமல்ல ஒரு ஃபضلا, அவன் மூலமாக வருகின்ற அருளை நமக்கு தருகிறான். வல்லாஹு வாஸிஉன் அலீம், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மிக விசாலமானவன், அவன் அனைத்தையும் அறிந்தவன். ஆகவே இந்த ஷைத்தானுக்கு நீங்கள் ஒருபோதும் கட்டுப்பட்டு விடாதீர்கள். அல்லாஹ் ஒருவனுக்கே கட்டுப்பட்டு அல்லாஹ் உங்களுக்கு எதை தந்திருக்கிறானோ அதை பிறருக்கு கொடுத்துதவி, எவர்களெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறார்களோ, எவர்களெல்லாம் வறுமையில் இருக்கிறார்களோ அந்த வறுமையில் உங்களுக்கு கொடுத்துதவி, அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அருளை பெறுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப ஷைத்தான் நினைச்சான் இப்படி நம்மை கெடுப்பதற்கு பல வழிகளில் வந்து கொண்டிருப்பான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், ஒரு உதாரணத்தை நமக்கு காட்டுறான். என்ன உதாரணம் சொன்னா, லரபல்லாஹு மஸலன் சிராத்த முஸ்தகீமா, அல்லாஹ் தஆலா ஒரு மிகப்பெரிய ஒரு பாலத்தை, ஒரு நேரான பாதை அமைத்து வைத்திருக்கிறான். வஅலா ஜம்பத்தை சிராத்தி சிறுவாணி சுவராணி, அதாவது அந்த நேரான பாதைக்கு பக்கத்திலே இந்த பக்கம் அந்த பக்கம் இரண்டு சுவர்களை அமைத்து வைத்திருக்கிறான். ஒரு நேரான பாதை இருக்குது, அந்த நேரான பாதைக்கு பக்கத்து ரெண்டு சைடில் இந்த பக்கம் ஒரு சவுறு இருக்குது, அந்த பக்கம் ஒரு சவுறு இருக்கிறது. ஃபீஹிமா அப்வாபுன் ஃபத்தஹத்துன், அந்த ரெண்டு சவுருக்கு இடையில என்ன செய்திருக்கிறான், அல்லாஹ் தஆலா சில வாசல்களை அமைத்து வைத்திருக்கிறான். வஅலல் அப்வாபி சதூருன் முர்ஹாத்துன், அந்த பாதைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த வாசலுக்கு மத்தியே அதாவது தொங்கவிடப்பட்ட திரை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு வஅலா பாபி ஸிராத் யகூல், அந்த நேரான பாதையிலே ஒருவர் இருந்து கொண்டிருப்பார். யகூல், அவர் சொல்வார், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, உதுகுல் ஸிராத்த ஜமீஆ, நீங்கள் அனைவரும் இந்த நேரான பாதையிலே செல்லுங்கள். வலா தத்தஅவ்வஜு, நீங்கள் கோணல் மாணலாக செல்லாதீர்கள், நேரா போங்க. உங்களை கண்ணை மறைக்கிற மாதிரி, உங்களுடைய ஆசை தூண்டுற மாதிரி ரெண்டு சோருக்கு இடையே நாம் என்ன செய்திருக்கிறோம், நிறைய பாதையை அமைத்து வைத்திருக்கிறோம். அந்த பாதையிலே தொங்கவிடப்பட்ட திரை இருக்கிறது, அதையெல்லாம் நீங்க பார்க்காம நேரா போங்க. வலா தத்தஅவ்வஜு, என்ன செய்யாதீங்க, கோணல் மாடலா போவாதீங்க, நேரா இந்த பாதையை போங்க என்று அவர் சொல்வார். வதாயின் எதுமின் ஃபௌகி ஸிராத்தி, அந்த நேரான பாதைக்கு மேலே ஒருவர் இருந்து கொண்டிருப்பார். இதெல்லாம் பார்த்துட்டு மனிதன் வருவான். ஃபைதா ராதல் இன்சானு ஐ யஃப்தஹ ஷையன் மின் தில்கல் அப்வாபி, அந்த திறந்திருக்கக்கூடிய பாதையிலே, அந்த திரைகள் தொங்கவிடப்பட்ட பாதையிலே ஏதாவது பாதையை தேர்ந்தெடுத்து இந்த மனிதன் போவதற்கு முற்படுவான் என்று சொன்னால் அந்த பாதையிலே வாசலில் இருந்து கொண்டிருக்கின்ற மலக்கு சொல்வார், வஹக, உனக்கு நாசம் உண்டாகட்டும். லா தஃப்தஹு, அந்த பாதை வழியாக நீ அந்த பாதையை திறக்காதே. ஃபஇன்னக இன் தஃப்தஹு தலிஜு, நீ இந்த பாதை நீ திறந்து அதுக்குள்ள போயிடுவ. அங்க போனா உனக்கு ஆசா பாசங்கள் எல்லாம் இருக்குது, அதையெல்லாம் பார்த்தா நீ மயங்கி அந்த தப்பான வழியில போயிடுவ, நீ போகாத என்று அவர் சொல்லுவார் என்று சொல்லிவிட்டு ஃபஸ்ஸிராத்து, அந்த நேரான பாதை என்ன தெரியுமா, அல் இஸ்லாம், அதுதான் இஸ்லாமிய மார்க்கம். சுவராணி, அந்த பாதைக்கு இடையில ரெண்டு பக்கம் சுவர் இருக்குது, அந்த சுவர் என்ன, சுவரானி ஹுதூதுல்லாஹ், அந்த சுவரானி ஹுதூதுல்லாஹ், அதாவது அதுதான் அல்லாஹ்வுடைய வரம்புகள். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எது கூடும், எது கூடாது என்று எல்லா வரம்புகளையும் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்து விட்டான். அதுதான் அந்த இரண்டு சுவர் என்று சொல்லிவிட்டு வல் அப்வாபுல் முஃபத்தஹத்து, அந்த திறந்த பாதைகள் என்ன தெரியுமா, மஹாரிமுல்லாஹ், அல்லாஹ் தஆலா ஹராமாக்கியவைகள்.
சம்பாதிக்கும் பொழுது ஹலாலானதை தேர்ந்தெடுக்க வேண்டும். திருமணம் முடிக்கின்ற பொழுது திருமண உறவின் மூலம் மட்டும்தான் ஆசைகளை தேட வேண்டுமே தவிர தவறான வழியை ஒருபோதும் தேடக்கூடாது என்று இப்படி எல்லா விஷயத்தையும் எது ஹலால் எது ஹராம் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக தந்திருக்கிறான். அதுதான் அந்த மஹாரிமுல்லாஹ் என்று சொல்லிவிட்டு வதாலிக தாஇ அலா ஸிராத்தி, அந்த சிராத்துக்கு நேரான பாதைக்கு உண்டான வழிகாட்டி என்ன? கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம். அல்லாஹ்வுடைய வேதம் தான் நமக்கு எல்லாத்துக்கும் முன்னோடி. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே எதை எதை சொல்லி இருக்கிறானோ அத்தனையும் நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா தடுத்திருக்கிறானோ அந்த தடுத்தவைகள் நான் வாழுகின்ற காலம் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் கொண்டு வர மாட்டேன். அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் ஹலால் என்று சொல்லி இருக்கிறானோ எதெல்லாம் ஆகுமம் என்று சொல்லி இருக்கிறானோ அத்தனையும் என்னால் முடிந்த அளவுக்கு நான் செய்வேன். இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எதெல்லாம் உண்டோ அத்தனையும் நான் வாழுகின்ற காலம் வரைக்கும் முடிந்த அளவுக்கு நான் செய்வேன். ஒருபோது இறைவனுக்கு மாறு செய்ய மாட்டேன் என்கின்ற முடிவான எண்ணத்தோடு இருந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு மேலே ஒரு இருப்பார் என்று சொன்னமல்ல, அவர் யார் தெரியுமா? வாழ்வில்லா, அதுதான் நம்முடைய மனசாட்சி. நம்முடைய மனசாட்சி ஒவ்வொரு மனித முஸ்லிமுடைய உள்ளத்தில் அந்த மனசாட்சி இருக்குது. நாம குடிக்க பொருள் வச்சு விடுங்களேன், குடிக்க போகும்போது ஒரு மனசாட்சி சொல்லும் குடிக்காத, தப்பு, அந்த மாதிரி தவறு செய்யாத, திருட போறியா செய்யாத, கொள்ளையடிக்க போறியா செய்யாத, விபச்சாரம் பண்ண போறியா செய்யாதுன்னு சொல்லி மனசாட்சி ஒன்று சொல்லும். எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்கும். அது யாருக்குமே இல்லாமல் இருக்க. எவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் அவனுடைய உள்ளத்தில் ஒரு மனசு சொல்லும். இதெல்லாம் சமூக சீர்கேடுகள். இவைகளின் பக்கம் நீ தலை வைத்து படுக்காதே. நீ இவைகளை செய்தால் உனக்கு சமூக மக்களுக்கு மத்தியில் இழிவு ஏற்படும். அதனால் நீ குற்றம் பிடிக்கப்பட்டு தண்டனைக்கு உட்படுத்தப்படுவாய். இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறுமையிலும் உனக்கு மிகப்பெரிய தண்டனை இருக்கேண்டு அந்த உள்ளம் சொல்லும், அந்த மனசாட்சி சொல்லும். அந்த மனசாட்சியை ஓரம் தள்ளிவிட்டு தான் நம்மிலே நிறையவர்கள் குற்றம் செய்கிறோம். அப்ப அல்லாஹ் தஆலா எல்லாருடைய உள்ளத்திலையும் யாரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய அதிகாரியா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய அரசனா இருக்கட்டும், தவறு செய்கின்ற பொழுது அந்த தவறை சுட்டி காட்டக்கூடிய ஒரு மனசு அவருடைய உள்ளத்தில் இருக்கு. இதுக்கு படிப்பெல்லாம் தேவை கிடையாது, மிகப்பெரிய அறிவெல்லாம் தேவை கிடையாது. நம்முடைய மனசு இது நல்லது இது கெட்டது என்று பாகுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு உன்னதமான பண்பை அல்லாஹ் தஆலா இந்த பகுத்தறிவுக்கு தந்திருக்கிறார். அந்த பகுத்தறிவை பயன்படுத்தி நாம் என்ன செய்யணும்? இந்த உலகத்திலே அந்த மனசாட்சி சொல்கிறது அல்லவா, இதை செய்யாத என்று சொன்னால் அதை நான் செய்யக்கூடாது. இல்லை நான் செய்வேனா, நீ செய்துட்டு போ, அதன் மூலமா நீ அதனுடைய பிரதிபலனை கண்டிப்பாக நீ அடைவாய் என்று அல்லாஹ் தஆலா மனுஷன் நமக்கு சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னலி ஷைத்தானி லும்மத்தன் ஃபி இப்னி ஆதம், அதாவது இப்னு ஆதமுக்கு, ஆதமுடைய மகனுக்கு ஷைத்தான் மூலமாக ஒரு தூண்டுதல் இருக்கிறது. வலில் மலக்கி லும்மத்தன், அதே மாதிரி ஒரு மலக்குடைய தூண்டுதலும் ஒரு மூமினுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு இருக்கிறது, ஆதமுடைய மகனுக்கு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஃபம்மா லும்மத்தி ஷைத்தானி, ஷைத்தானுடைய தூண்டுதல் என்ன தெரியுமா? ஃபையாதும் ஷர்ரி, கெட்டதையெல்லாம் நமக்கு ஏவிக்கிட்டே இருப்பான். நாம் எப்பொழுதுதான் நல்லதை செய்ய முடிவெடுக்கிறோமோ அப்பொழுதுதான் நம்ம இடத்துல வந்து அதையாப்பா செய்கிற கம்முனிறேன். சுபுக்கு எழும்புறோன்னு வைக்கலாம், அலாரம் வச்சுட்டு படுத்து கிடப்போம். சுபுக்கு அந்த டைம் வந்துடும். வந்த உடனே எழும்புறதுக்கு மனசு சொல்லும். அப்போ ஷைத்தான் வருவான், இன்னும் 10 நிமிஷம் இருக்குது, கொஞ்ச நேரம் படம் பார்ப்போமே, டைம் தான் இருக்குது, நைட்டில் லேட்டாக தானே படுத்த, கொஞ்சம் படையன்னு ஷைத்தான் நம்மளை தூண்டுவான். யாருடைய தூண்டுதல்? ஷைத்தானுடைய தூண்டுதல். 10 நிமிஷம் இருக்குன்னு சொல்லி படுப்போம், ஒரே அடியாக மையத்து காலில் பார்த்தா 7 மணிக்கு தான் எழுப்போம். அப்போ யாருடைய தூண்டுதல் அங்கே இருக்குது? ஷைத்தானுடைய தூண்டுதல் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு தக்கிதீபில் ஹக்கி, இன்னும் ஷைத்தான் என்ன செய்வோம்? நம்மகிட்ட எதெல்லாம் ஹக்கு இருக்குதோ, ஏதாவது அல்லாஹ் தஆலா உண்மை என்று சொல்லி இருக்கிறானோ அதையெல்லாம் மறுக்க சொல்லுவான் நம்மளை. இதெல்லாம் நீ நம்பாத, அதெல்லாம் பொய், மறுமைன்னு ஒன்று இருக்குதா? கிடையாது, அதெல்லாம் நம்பாத, கம்முனிரு, இந்த உலகம் உனக்கு விசாலமாக இருக்கு, ஆசா பாசங்கள் நிறைந்து இருக்குது, இதையெல்லாம் செய்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவியா? அதை விட்டுக்கிட்டு உண்மை அது இதுன்னு பேசி கிடக்கிற போவாதுன்னு சொல்லி ஷைத்தான் நம்மளை என்ன செய்வான்? அப்படியே தூண்டிக்கிட்டே இருப்பான். இது யாருடைய வேலை? ஷைத்தானுடைய 24 hours வேலை. அது நம்மளாம் இருந்துக்கிட்டே செய்துக்கிட்டே இருப்பான். அப்போ நம்ம என்ன ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக மலக்குடைய தூண்டு என்ன தெரியுமா? அம்மா லும்மத்தில் மலக்கி, மலக்குடைய தூண்டுதல் ஃபெராதும் பில் கைரி, நல்லதை கொண்டு அந்த மலக்கு ஏவிக்கிட்டே இருப்பார். ஷைத்தான் ஒரு பக்கம் கெட்டதை ஏவுவான், அடுத்து மலக்கு நல்லதை ஏவிக்கிட்டே இருப்பார். தஸ்தீக்கும் பில் ஹக்கி, உண்மையை உண்மையாகவே சொல்லும் அந்த மலக்கு சொல்லுவார், இது உண்மை, இதை நீ போய் பிச்சிடாத,
இதுதான் நேரான வழி, இதை விட்டு மாறி போயிடாது அந்த மலக்கு நமக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார். இது ரெண்டையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொல்றார்கள், ஃபமன் வஜத ஸாலிக, யார் அதை பெற்றுக்கொள்கிறாரோ ஃபல்யஅலம், அவர் அறிந்து கொள்ளட்டும், அன்னஹு மினல்லாஹ், அந்த மலக்குடைய தூண்டுதல் இருக்கிற அந்த தூண்டுதல் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எவர் அடைகிறாரோ ஃபல்யஹ்மிதில்லாஹ, அவர் அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்ளட்டும். அல்லாஹ்வை ஏற்படுத்தப்பட்ட மலக்கு நான் கட்டுப்பட்டுட்டேன். சுபுகு ஷைத்தான் வந்தா என்னிடத்துல என்ன தூங்க சொன்னா, நான் என்ன செய்தேன், அவனை தூக்கி மூஞ்சில வீசிக்கிட்டு அவங்க பில்லாஹ் ஷைத்தான் சொல்லிட்டு அவனுக்கு மூஞ்சில கால் துப்பிக்கிட்டு நான் என்ன செய்ய எழும்பினேன், ஒதுவு செய்தேன், பள்ளிவாசலுக்கு போனேன், ஃபர்லான தொழுகை தொழுது என்று சொல்லி அந்த தொழுகை மலக்குடைய தூண்டுதல் மூலமாக நமக்கு வந்திருக்கிறது. அப்ப அல்லாஹ்வே எனக்கு இப்படிப்பட்ட பாக்கியத்தை தந்தாயே ஃபல்யஹ்மிதில்லாஹ, அவர் அல்லாஹ்வை புகழட்டும் என்று சொல்லிவிட்டு ஒமன் வஜதல் ஆஹர, அதே நேரத்திலே அந்த ஷைத்தானுடைய தூண்டுதல் யார் ஆளாகிறாரோ அப்போ அவருக்கு ஒரு ஸ்டார்ச் கொடுக்குறான் பாருங்க அல்லாஹ், ஃபல்யத்தஅவ்வது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தானை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்போ ஷைத்தான் எப்பெல்லாம் வர்றானோ அப்பமெல்லாம் நாம் நினைச்சிடும் அசால்ட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப உஜாராக இருக்கணும், ரொம்ப நினைச்சிடும் உஜாராக இருக்கணும். அசால்ட்டாக இருந்தால் தொலைஞ்சோம், நம்ம இங்கே அசால்ட்டாக இருந்தால் மறுமையில் மிகப்பெரிய வேதனைக்கு ஆளாகி விடுவோம். ஆகவே ஷைத்தான் வந்தால் அப்போ எப்பமெல்லாம் கெட்ட எழுத தூண்டுறானோ அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தானை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காட்டினார்கள். எப்படி ஓதுனா, அஷைத்தான், நிச்சயமா ஷைத்தான் யஇதுக்குல் ஃபக்ர, அவர் உங்களுக்கு வறுமையை கொண்டு பயமுறுத்தாட்டுகிறான், வயௌமுருக்கும் பில் பஹ்ஷாய், கெட்டதை கொண்டு நாடுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வசனத்தை காட்டி நமக்கு சொன்னார்கள். அப்போ நாம் வாழுகின்ற வாழ்க்கையிலே ஷைத்தானுடைய தூண்டுதல் இருந்து கொண்டிருக்கும், அதே நேரத்தில் அதுக்கு ஆப்போசிட்டாக மலக்குடைய தூண்டுதல் இருந்து கொண்டிருக்கும். யாருடைய தூண்டுதலுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும்? மலக்குடைய தூண்டுதலுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். ஷைத்தானுடைய தூண்டுதலுக்கு ஒருபோதும் கட்டுப்பட்டு விடக்கூடாது. அது மட்டுமல்லாமல் ஷைத்தான் வேற வழியிலே நம்ம இடத்துல வருவான் பாருங்களேன். லா யஸாலுன் நாசு யத்தஸாலுன ஹத்தா யுகால, எல்லா மனிதரும் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை இங்கே கண்டிப்பாக சந்திச்சே இருந்திருப்பீங்க. அப்படி சந்திக்காமல் யாரும் நம்ம போக மாட்டோம் இந்த உலகத்தை விட்டு. அது என்னன்னு கேட்டால் ஷைத்தான் இடத்துல வருவான். ஹாதா ஹலக்கல்லாஹ் ஹல்க, அல்லாஹ்வுத்தாலா இதெல்லாம் படைச்சிருக்கான், அந்த வானம் பூமி கடல் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறான். ஃபமன் ஹலக்கல்லாஹ், அல்லாஹ் படைச்சி யாருன்னு நம்ம இடத்துல நிற்பான். இப்போ இதை நீ அல்லாஹ் படைச்சதுங்கிற, அது அல்லாஹ் படைச்சதுங்கிற, இந்த மாடு இந்த உலகம் இந்த எல்லாத்தையும் அல்லாஹ் படைச்சுன்னு சொல்கிற, அல்லாஹ் படைச்சது யாரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வைப்பான். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தடுமாறி போய்விடக்கூடாது. அல்லாஹ் இஸ்லாம் எப்படி நமக்கு சொல்லி தருது பாருங்க. இது போன்ற சூழ்நிலையை வைப்பான், உன்னை நாஸ்திகனாக பார்ப்பான். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஃபமன் வஜத மின் தாலிக ஷையன், இது போன்ற ஒரு நிலைமை யாருக்கு ஏற்படுகிறதோ ஃபல்யகுல் ஆமந்து பில்லாஹ், நான் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டேன் என்று சொல்லிவிட்டு தின்னா சொஹதுக்கு, இது போல உங்களுக்கு வந்து கொண்டே இருப்பான். எப்பொழுதுதான் இந்த மாதிரி கொஸ்டினை வைக்கிறானோ அந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் தேடக்கூடாது, பதிலை தேடக்கூடாது. உடனடியாக அல்லாஹ்வுக்கு முன்னால் சரண்டர் ஆகி, அல்லாஹ்வே உன்னை நான் கொண்டு முழுமையாக ஈமான் கொள்கிறேன், நீ தான் அத்தனை உலகத்தையும் படைத்திருக்கிறாய், நீ தான் ஆதியும் அந்தமாக இருக்கிறாய், உன்னை தவிர வேறு யாருக்கு நான் வழிபட மாட்டேன் என்று அந்த இடத்திலேயே சரண்டராகி விட வேண்டும். அவன்தான் உண்மையான மூமினாக இருக்க முடியும். அதுபோல பாருங்களா, அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்கின்ற காலத்திலே சில யகூதிகள் வந்தாங்க. வந்து நினைச்சுட்டாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே நகுலுமா நக்துலு, நாங்களே பிராணிகளை அறுத்து நாங்கள் சாப்பிட்றோம், அதுபோல் ஒலா நகுலு எக்துலுல்லா, அல்லாஹ் கொல்லக்கூடிய நாங்கள் சாப்பிட்டா என்ன? அதாவது தானாக இறக்குது பார்த்தீங்களா, தானாக இறக்கல, அல்லாஹ் தான் மூத்தாக்குறான். நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம், மூத்தாக்குறது அல்லாஹ் தான், ஹயாத்தை கொடுக்குறது அல்லாஹ், எல்லாருமே அல்லாஹ் தான். ஆனால் யூதர்கள் வந்து யகூதியில் கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்க, நாங்கள் அறுக்கிறோம், அது மையத்தா போது சாப்பிட்றோம், அல்லாஹ்வே மையத்தாக்குறானே, அல்லாஹ்வே கொள்றானே, அதை நாங்கள் சாப்பிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினை வச்சாங்க. அந்த நேரத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த வசனத்தை ஓதி காட்டினாங்க, ஃபகுலு மிம்மா ذிக்ர ஸ்முல்லாஹி அலைஹி, எந்த உயிர் பிராணி மீது அல்லாஹ்வுடைய பேர் கூறப்பட்டு அறுக்கப்படுகிறதோ அதை தான் நீங்கள் சாப்பிட வேண்டும். இன்குந்தும் யாயாத்தி முஃமினீன், நீங்கள் உண்மையான ஈமான்தாரிகளாக அல்லாஹ்வுடைய வசனங்களை நம்பக்கூடியவர்கள் தான். இதுதான் சட்டம். இந்த சட்டத்தை மீறி இங்கெல்லாம் வந்து ஷைத்தான் வேலையை காட்டக்கூடாது என்று அவர்களுக்கு இந்த வசனத்தை ஓதி அடிச்சாங்க, விரட்டி அடிச்சாங்க. அடுத்தபடி அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை தொடர்ந்து சொல்கிறான், வைன் அத்தஅத்து மூஹும்,
நீங்கள் அவர்களுக்கு வழிபட்டால் இன்னக்குள்ள முஷ்ரிக்கூன், நீங்கள் இணை வைப்பவர்களாக மாறிவிடுவீங்க. அப்போ ஷைத்தான் இந்த மாதிரி பல ரூட்டுகளில் வருவான். எந்த ரூட்ல வந்தாலும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ரூட்டு சிராத்துல் முஸ்தகீம் மட்டும்தான். அந்த சிராத்துல் முஸ்தகீமோடு தான் நம்முடைய ஜர்னி இருக்க வேண்டுமே தவிர அதை தவறி வேறொன்று விடக்கூடாது. அப்படி இருந்தால் நாம் நரகத்திற்கு சென்று விடுவோம். அது மட்டுமல்லாம பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்றாங்க, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், துரல் ஃபித்தனு அலல் குலூபி அலல் ஹஸீரி ஊதன் ஊதன். அதாவது உள்ளத்தில் பலவிதமான அடுக்கடுக்கான சோதனைகள் வருமா. எப்படிப்பட்ட சோதனைகள் தெரியுமா? எப்படி கோரைகள் தனித்தனியா கோரைகள் இருக்கோ அப்படி தனித்தனியா இருக்கும். அந்த கோரைக்குள்ள ஒன்னொன்னா இணைச்சி வரும்போது அது ஒரு பாயாக, படுக்கக்கூடிய ஒரு பாயாக வடிவம் பெறுகிறது. இது போல என்ன செய்வோம், சோதனைகள் அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லிவிட்டு எந்த உள்ளம் இந்த சோதனையை அப்படி ஏற்றுக்கொள்கிறதோ அந்த உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா செய்றான், ஒரு கருப்புள்ளி ஏற்படுத்துகிறான். ஒரு உள்ள அப்படி கருத்து போயிடும். கல்வின் அன்கரகா, எந்த உள்ளம் அந்த கருப்பை வெறுக்கிறதோ நுக்கித்தத்தி ஃபீஹி நுக்குத்தத்துன்னு பயிலா, அந்த உள்ளத்தில் ஒரு வெண்மை அப்படியே வந்துவிடும். அந்த கருப்பா இருந்த உள்ளம் இவைகளெல்லாம் நிராகரிச்சு நீலாம் தேவையில்லை போ, இந்த மாதிரி எண்ணங்கள் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அந்த உள்ளம், எந்த உள்ளம் அந்த கருப்பை நிராகரிக்கிறதோ அந்த உள்ளத்துக்கு வெண்மை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். எப்படிப்பட்ட வெண்மை தெரியுமா? ஹத்தா யசீரல் கல்பு அபியத மிஸ்ல சஃபா, கிரானைட்டுகள் இருப்பது வெள்ளை கிரானைட்டுகள், இது போல வெண்மையான பாறையை போல அந்த உள்ளம் மாறிவிடும். அப்படி மாறிவிட்டால் லா தலுருஹு ஃபித்னத்துன் மாதாமத்தி சமாவாத்து வல் அர்து, இந்த வானமும் இருக்கிற வரைக்கும் அந்த உள்ளத்திலே எந்த விதமான கேடும் ஏற்படாது, எந்த விதமான கருப்பும் ஏற்படாது. அந்த உள்ளம் எப்பொழுதுமே நல்லதே ஏற்றுக்கொள்ளும், அது ஒருபோதும் கெட்டது ஏற்றுக்கொள்ளாது என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். வல் ஆஹரு, மற்றொன்று அஸ்வத முபர்ரதன் கல் கூசி முஜஹன்னிஹா முஜஹியா, அதாவது எந்த உள்ளம் அந்த கருப்போடு இருக்கிறதோ அந்த உள்ளத்தில் லேசான வெள்ளை கலந்த கருப்பு இருக்கும். அந்த உள்ளம் கமச்சி வச்சப்பட்ட பூஜாவை போல இருக்கும். லா யாரிஃபு மாரூஃபன், அதற்கு நல்லதும் தெரியாது. ஒலா இன்கிரு முன்கரன், கெட்டதும் தெரியாது. வேற என்ன இருக்கும்? இல்லாம உஷ்ரிப மின் ஹவா, மன இச்சை மட்டும்தான் அதில் நிறைஞ்சிருக்குமா. அப்படி ரெண்டு உள்ளத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒரு உள்ளம் கருப்பா இருக்கும், அது எப்பொழுதுமே இந்த மன இச்சையிலே மூழ்கி கிடக்கும். இன்னொரு உள்ளம் அந்த கருப்பு இருந்தாலும் அந்த கருப்பை நிராகரித்து அல்லாஹ்வை மட்டுமே நம்பி இருந்தால் அந்த உள்ளத்தை என்ன செய்கிறான் அல்லாஹ் தஆலா, பளிங்கு போன்ற வெண்மையான பாறை கூட மாற்றி விடுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டினான். அப்போ இதெல்லாம் ஷைத்தான் நம்மிடத்தில் வராததற்கு உண்டான வழிகள். ஷைத்தான் இந்த விஷயத்துல எல்லா கோணங்களையும் வருவான். நம்ம லைஃப்ல எதையெல்லாம் நல்லது நினைச்சு நம்ம செய்ய போறோமோ, அல்லாஹ்வுடைய தூதரும் எதெல்லாம் கூடும் என்று நமக்கு சொல்லி இருக்கிறாரோ அதையெல்லாம் நாம் செய்ய முற்படுகின்ற பொழுது ஷைத்தான் நமக்கு கண்டிப்பா அவனுடைய சேட்டைகளை காட்டிக்கிட்டே இருப்பான். அப்படி காட்டுகின்ற பொழுது அல்லாஹ் ஈமான் கொண்டு முழுமையாக இருந்தால் மட்டும்தான் அவனை நாம் வென்றெடுக்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹுஃபத்தில் ஜன்னத்து பில் மகாரி, சொர்க்கம் இருக்குதே சொர்க்கம், அதெல்லாம் உலகத்திலே நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய, நாம் அனுபவிக்கிற பார்த்தீங்களா தீமைகள், நாம் செய்யக்கூடிய கொடுமைகள், இதையெல்லாம் சுற்றி தான் அது இருக்குது. அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்திருக்கிறானோ அந்த தடுக்கப்பட்டவைகளை கொண்டுதான் சொர்க்கத்தை அல்லாஹ் அமைச்சிருக்கிறான். தடுத்ததை செய்கின்ற பொழுது நாம் என்ன செய்ய சொர்க்கத்துக்கு போக மாட்டோம். எதையெல்லாம் தடுத்ததை விட்டு நாம் ஒதுங்கி இருக்கிறோமோ அப்பொழுது நாம் என்ன செய்கிறோம், சொர்க்கத்துக்கு போகிறோம். அதே போல இந்த நரகம் ஆசா பாசங்களை கொண்டு நிரப்பப்பட்டிருக்கு. உலகத்தில் எல்லாம் எதை பார்த்து நமக்கு ஆசை வரும், எல்லாத்தையும் பார்த்து ஆசை வரும். அந்த ஆசைகளை எல்லாம் தேவையான ஆசைகளாக இருந்தால் அதை ஹலாலான முறை நிறைவேற்றி விட்டு போகலாம். அதே நேரத்தில் அந்த ஆசைகளை அடைவதற்காக தப்பான வழியை தேர்ந்தெடுத்தால் அது நம்மை நரகத்திலே கொண்டு தள்ளிவிடும். அப்போ இந்த விஷயத்தில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்த நோக்கத்திற்காக நம்மை படைத்திருக்கிறானோ அந்த நோக்கத்தை மட்டுமே நாம் குறிக்கோளாக கொண்டு வாழ்வோமாக. அதற்கு அல்லாஹ் தஆலா நம்மைக்கும் உதவி செய்யணும். பாரக்கல்லாஹ். இன்னல் ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தானை பற்றி இன்னொரு வசனத்திலே சொல்கின்ற பொழுது சொல்கிறான், இன்ன ஷைத்தான் லக்கும் அதுவும், அவன் ஷைத்தான் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருக்கிறான். ஃபத்தகிதுஹு அதுவா, அவனை எப்பொழுதுமே எதிரியாகவே பாருங்கள்.
ஏன்னு சொன்னா இன்னமா எது இஸ்பஹு, அவன் தன்னுடைய படைகளை அழைப்பதெல்லாம் யகூனு மின் அஸாபி ஸரீர், நரகத்தில் உங்களை தள்ளுறதுக்கு தான் என்ன செய்யறான், எல்லா திட்டங்களையும் போட்டு செயல்படுறான். வெளி தோட்டத்தில் பார்க்கறது அழகாக தான் இருக்குது, எல்லாத்தையும் அழகாக வர்ணிச்சு நம்ம காட்டுவான். இப்படிலாம் செய்தால் நீ இவ்வளோ உயரத்துக்கு போகலாம், ரொம்ப ஹைட்டாக போகலாம், அவனை பாரு இவனை பாரு, உனக்கு பின்னாடி வந்தவன் எந்த அளவு வீடு மாளிகை எல்லாத்தையும் கட்டிட்டான், மிகப்பெரிய அரசியல் செல்வாக்கு பெற்றுட்டான், எல்லாத்தையும் இப்படி காட்டிக்கிட்டே இருப்பான். அப்போ என்ன செய்வான், இதையெல்லாம் காட்டி நம்மளை எங்கே கொண்டு தள்ள போகிறான், நரகத்தில் கொண்டு தள்ள போகிறான். அப்போ நான் உஷாராக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மிக தெளிவாக சொன்னார்கள். அதுபோல் விருந்துகள் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு வலிமா விருந்து, ஏகப்பட்ட விருந்துகள் எல்லாம் இருக்குது. இந்த விருந்து செய்யக்கூடிய விஷயத்திலே ஷைத்தான் நம்மளை வந்து நிச்சயமா குழப்புவான். பிரம்மாண்டமாக நீ விருந்து வைக்கிற, கல்யாணம் எடுக்க போகிற ஒரே ஒரு பிள்ளை, ஒரே ஒரு பையன், ஆடம்பரமாக விருந்து வை, எவ்வளோ செலவு பண்ண முடியும் அவ்வளவு நீ செலவு செய், எல்லாத்தையும் செலவு செய்து விருந்துனா விதவிதமான விருந்து, 10-200 ஐட்டங்கள். அவன் 100 வச்சானா நான் 200 அப்பம் பாரு, இல்லாத டிஷ்ஷுகளெல்லாம் கொண்டு அடுக்கி வச்சு கடைசியில் பார்த்தா அதிகமான உணவுகள் வீண் விரைவு செய்யப்படுவதை பார்க்கிறோம். இது யாருடைய வேலை? ஷைத்தானுடைய வேலை. ஒரு பக்கத்தில் வறுமையிலும் பசியிலும் வாடிக்கொண்டு மக்கள் இருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயமே பண திமிரின் காரணமாக அபரிவிதமான செல்வத்தை கொடுத்த ஒரே காரணத்திற்காக ஆடம்பரமான விருந்துகள், மிக பிரம்மாண்டமான மண்டபங்களை தேர்ந்தெடுத்து நானும் கல்யாணம் செய்கிறேன், நானும் என்ன செய்கிறேன், நான் விருந்து வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு மிகப்பெரிய சொத்துக்களை அழித்து செலவழிக்கிறத பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்னார்கள், திருமறையை நமக்கு சொல்லி காட்டுகிறது, குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், வீண் விரயத்தை மட்டும் செய்திடாதீங்க. எது தேவையோ அதை செய்யுங்க, எது போதுமோ அதோடு நிறுத்திக்கிடுங்க. ஆடம்பரத்துக்கு செய்து கடைசியில் அந்த உணவுகளை கொண்டு குப்பையிலே கொட்டுகிறீர்களே, இதற்கெல்லாம் அல்லாஹ்விடத்தில் கண்டிப்பாக பதில் சொல்லியாக வேண்டும். ஒரு பக்கத்திலே நாம் கண்ணுக்கு முன்னால் பார்க்கிறோம், எலும்பும் தோலுமாக குழந்தைகள் உணவுக்கு பசிக்கு உணவின்றி பசியோடு எலும்பு தோலுமாக கிடக்கின்ற காட்சிகளை பார்க்கிறோம். நம்ம நாட்டில் விதவிதமாக உணவுகளை சமைச்சு குப்பையில் கொட்டுற காட்சிகளை பார்க்கிறோம். எந்த விருந்திலே ஏழைகள் புறக்கணிக்கப்படுகிறார்களோ, எந்த விருந்திலே வறியோர்கள் புறக்கப்படுகிறார்களோ, அந்த விருந்தான் அந்த உணவு வேணா டேஸ்டாக இருக்கலாம், அந்த உணவு வேணா இன்பமாக இருக்கலாம், ஆனால் அந்த உணவு தான் மிக கேடான உணவுன்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். எந்த உணவிலே ஏழைகள் புறக்கணிக்கப்படுகிறார்களோ அந்த உணவு மிக மோசமான உணவு என்று அல்லாஹ்வுடைய தூதர் மிக தெளிவாக சொல்லிவிட்டு இறைவசத்தை சொல்லி காட்டுகிறார். ஒலா தபுதீரன், எந்த விதத்தில் நீ என்ன செய்ய, வீண் விரயம் செய்யாரே, இன்னல் முபத்தீரீன கான் இஹ்வான ஷைத்தான், வீண் விரயம் செய்யக்கூடிய யாருடைய ஃப்ரெண்டு? ஷைத்தானுடைய ஃப்ரெண்டு. கான ஷைத்தான் ரப்பி கஃபூரா, ஷைத்தான் எப்படி இருக்கிறான்? அல்லாஹ் மறுக்கக்கூடியவனா இருக்கிறான். அப்போ ஷைத்தானுக்கு நீ கட்டுப்படும். எல்லா விஷயத்திலையும் இஸ்லாம் ஒரு தெளிவான பாதை நமக்கு அமைச்சிருந்திருக்கு. அந்த பாதையிலே நாம் பயணிப்போம், இறைவனுக்கு கட்டுப்படுவோம், ஷைத்தானுக்கு கட்டுப்படக்கூடாது. அந்த விஷயத்தில் மேல் கவனமாக இருப்போமாக. அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.